பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போதே உங்கள் நேச்சர் தெரிஞ்சிடும். அது ஒரு 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 பயத்தோடு, ஒரு அட்டென்ஷனோடு உங்களுக்கு முன்பாக யாருக்கு சொல்கிறீங்களோ அவங்கள நேசித்து அவங்க எஸ் உண்மை, அவங்களுக்கு நீங்கள் ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, உங்களுக்குள்ளே இருக்கிற அதே நேச்சர் நீங்களும் அதை அப்படியே வெளிப்படுத்துவீங்க. பேருக்கு சும்மா சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் அம்மா, அங்கே போனோடனே கிண்டல் பண்ணக்கூடாது. ரியாலிட்டி அது உங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். அது ஊழியக்காரங்களுக்குள்ளே இருந்தால் அவங்க உரிமையாக கண்டிப்பாங்க. கண்டிப்புங்கிற தகப்பனுங்கிற ஸ்தானத்தில் அவங்க போயிடுவாங்க. தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? எவ்வளோ தான் சிட்சித்தாலும், எவ்வளோ தான் இது பண்ணாலும், நான் ஆண்டவர் நமக்கு ஜபத்துக்கு பதில் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டாலும் சரி, இன்றைக்கி வரைக்கும் அவரை விட்டு போக முடியுதா நம்மளால்? சொல்லுங்கள். நான் சொன்னேன், அடிக்கடி சொல்கிறேன் பாருங்க, 25 வருஷம் நான் ஜெபிக்கிறேன். இப்போ தான் உள்ளங்கையால் மேகம் வந்திருக்கு. இந்த 25 வருஷம் அவரை விட்டு நான் விலகவே இல்லை. அன்னைக்கு இருந்த அதே பலன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சோர்ந்து போகவே இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவங்களை பெருக பண்ணுகிறார். இன்க்ரீஸ் ஆகுதே ஒழிய வயசாக ஆக எனக்கு பலன் இன்க்ரீஸ். கழுகுக்கு சமானமாய் என்னுடைய வயது வாழ வயது போல மாறுகிறதே ஒழிய குறையாது. உன் ஜீவன் இருக்கிற வரையிலும் குறையாது. உன் முழங்கால் பலமாக நிற்கும் தேவனுக்கு முன்பாக.